Hello viewers, welcome to Critic Kuber. In this video, we will talk about Kyan Vikram 62 title teaser release. So, the teaser reaction video. So, that's why we will see the information. So, the part is SEO Arun Kumar. So, recently we will see Siddha. So, the part is commercial நல்லா போச்சு. ஸோ படமும் நல்லா இருந்தது. அது இல்லாமல் சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. எனக்குமே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. ஒரு ஆவரேஜான ஒரு மூவின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் தான் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் விடுவாங்க. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லி விடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ டைட்டில் டீச்சருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 விட்டுருக்காரு. ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி விட்டுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ன்னு சொல்லி மளிகை கடைன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டீச்சர் ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாப்டர் 2 மளிகை கடை. அந்த கூட்டோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு முச்சலன்னு சொல்றாங்க. முனியா அடா அதான் நானும் சொல்கிறேன். முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. கடையை ஏதோ கெச்சு போடுறாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு இந்த காய்ச்சல போடு. கடையில் இருக்கவங்க யாருக்கும் ஸ்கெட்ச் போடுறாங்க. விக்ரம் தான் நினைக்கிறேன். டேய் போடா. மியூசிக் நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா போட்டிருக்காங்க. ஏதோ எடுக்கிறாரு என்னன்னு தெரியல. அவன் சரியாட்டா போட்டிருப்பான். எதுக்கு நிற்கிற? வெயிட்டை செக் பண்ணுது அந்த பொண்ணு. கண்ணோட பேரல் மாதிரி இருக்கு பார்க்க. கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியே தான் நிற்கிறான். சுற்றி வேற எவனா இருக்கானா? இல்லை வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டேன். அவசரப்படாதா, ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. அவன் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேட்கும். காதுக்கும் நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு. என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறான். ஆல்ரெடி ஏதோ ஃபைட்டிங் நடந்திருக்கு போல. இன்னைக்கு அதுக்கப்புறம் இவங்க கெச்சு போட்டு அடிக்க வராங்க. டேய் என்னடா? அண்ணே அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே பயந்துட்டான் போலுக்கு. பயந்துட்டானா? சுத்தமாக மூஞ்சியை காட்ட மாட்டான். டேய் சொம்ப இப்ப தெரியுதா? அவனே தானே? அவனே தானே வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பயத்தில் சொல்றாங்க. கண்ணு மாதிரி தான் இருக்கு. ரிவீல் பண்றாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வீர பாகம் 2. காதுக்கு நெத்தி போட்டுக்கோம். ஜிவி பிரகாஷ் குமார் 52 ரூபா வேற சம்பவம் பண்ணிட்டு சோப்பு கேட்டல. ஊர்வசி 10 ரூபா 62 வேற. ஸோ நல்லா இருக்கு டீசரு. ஸோ
கிட்டத்தட்ட 3.5 நிமிஷம் ஓடுது. ஒரு படத்தில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடையை நோட்டம் விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு கடைக்குள்ளே. ஸோ அந்த பொட்டலாம் வந்து இப்போ கட்டுறாரு பார்த்தீங்களா, கட்டும் போதே பார்த்தீங்கன்னா பொறுமையாக கட்டிகிட்டு இருக்காரு. தூரத்தில் அவனுங்க வந்து நடந்து கடைக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கட்டுறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆளுங்களை அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி சம்பவம் பண்ணான்னு வெயிட் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன் சூப்பராக இருக்குது. பொறுமையாக பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவனுங்க வில்லனுங்க வரதை பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாக்குள்ளே மூட்டைக்குள்ளே கையை விட்டு அந்த கன்னோட பேரல் எடுக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து கனெக்ட் பண்ணுவார். கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வரதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவார். ஸோ நல்லா இருக்குது அந்த சீன். மேக்கிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவர் வந்து பயத்தில் வந்து பேசினா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பயந்து போய் அவன் தானே அப்படின்னு சொல்கிற சீன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் அந்த விக்ரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனும் சூப்பராக இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க, கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சம்பவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரமும் பண்ணுறாரு. ஸோ அந்த 2 கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா காமிச்சிருக்காரு. ஸோ சாதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு இது காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ அந்த 2த்துக்கும் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வராரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. ஜி பிரகாஷ் குமாரோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் விக்ரமோட இன்ட்ரோ காட்டுவாங்களா கன்னை கையில் வச்சுட்டு சொல்கிற மாதிரி, அந்த சீனில் வர பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது, செம மாசாக இருக்குது அந்த பிஜிஎம் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சின்ன மளிகையோட செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அக்டோபர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா பேக்ட்ராப்பில் விக்ரம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீசர் முடிகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபோனில் வந்து பேசிட்டே போவார் அவர் பொண்ணுக்கிட்ட. ஸோ யாரும் காட்ட மாட்டாங்க, விக்ரம் மட்டும் ஃபோனில் பேசிட்டே போவார். திருவிழா பட்டாசு வெடிச்சிட்டு ஒரு திருவிழா பேக்ட்ராப்பில் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே 2-3 இடத்துல வந்து பட்டாசு வெடிச்சு காட்டுறாங்க. அல்லாமல் அந்த பாட்டியை வந்து திருவிழாவுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் திருவிழா இங்கேயும் திருவிழா. ஸோ 2த்தையும் வந்து மேட்ச் பண்ணி ஒரே சீக்வன்ஸாக வருமானு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வேறு ஒரு கெட்டப்பில் இருப்பார், கொஞ்சம் ஷார்ட்டாக முடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். ஸோ பெருசாக பியர்டு வச்சுட்டு முடியும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஃபிசிக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஏற்றிருக்காரு. ஸோ நல்லா தெரியுது, ஃபிட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண விதம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தில் வந்து தான் நம்ம சீக்வல் பார்த்துருக்கோம். ஸோ டீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சாப்டர் 1 சாப்டர் 2 சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது படம் டைட்டில் ரிவீல் பண்ணுறதா விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து படம் டீசர் வேறு தனியாக ஒன்று வரும். ஸோ ஆல்ரெடி 2 சாப்டர் 1 சாப்டர் 2 விட்டுட்டாங்க. ஸோ அடுத்து டீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 வருமா, அதுக்கப்புறம் மெயின் ட்ரைலர் வரும்போது சாப்டர் 4 வருமா என்னன்னு தெரியல. ஸோ இதேமாதிரி எல்லாத்தையும் காமிச்சாங்கன்னா அப்புறம் படத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து எச். சூர்யா, அது இல்லாமல் துஷரா விஜயன் நிறைய பேர் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க இந்த படத்தில். ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 80% படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா எச். சூர்யா எங்கேயும் வரல. ஃபர்ஸ்ட் டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் யாருன்னு பெருசாக ரிவீல் பண்ணலை. ஸோ சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க போல். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே காட்டல. விக்ரம் அதுக்கப்புறம் அந்த சின்ன வில்லன் கூட பேசுகிறா, இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்படியே தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.